எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம சீவி வச்ச மரவள்ளி கிழங்கு இதில் சேர்த்துக்கோங்க. இது வேகிறதுக்கு 3 நிமிஷம் போல் ஆகும். லைட்டாக ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆனோடனே இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிறது சைட்லேருந்து தான் ஆகும், நடுப்புற வெள்ளையாக தான் இருக்கும். ஒரு மரவள்ளி கிழங்கு சீவினது இவ்வளோ சிப்ஸ் வந்திருக்கு. இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காரப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. காரமான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ்